அதான் விஜய் பத்தி நான் சொன்னேன். விஜய் தம்பி, எனக்கு வயசு 63 உன் பொண்டாட்டியை காப்பாத்து, உன் பிள்ளை குட்டியை காப்பாத்து. வைப்பாட்டி வச்சிருக்கல, நீ அதை வைப்பாட்டி வச்சிருக்க பாரு. நீ வைப்பாட்டி தான் உன்னை பெருசுன்னா என் கூட வா, உனக்கு இன்னொரு வைப்பாட்டி தரேன். இல்ல நீ எல்லாம் நாட்டு மக்களை காப்பாற்ற வந்திருக்க, இல்ல உன் குடும்பத்தை காப்பாத்துற, நாட்டை காப்பாற்ற போறியா? ரைட். இப்படி ஒரு தலைவன் நம்ம பார்த்ததே இல்லை. அதாவது இப்ப தேர்தல் நெருங்கி விட்டது. தேர்தல் கமிஷன் வந்து பல இன்னல ஸ்டாலின் கொடுத்துருக்கான், மாசம் 1000 ரூபாய். இதே எடப்பாடி என்ன சொன்னான்னா, ஒன்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னா, இப்ப 10,000 ரூபாய் கரண தொகை. கரண தொகைன்னா நம்ம சாவம் போது தொகை. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி மலையில தமிழ்நாடு சுடுகாடாக ஆகும். அதான் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு விஜய்ன்னு சொன்னா அதை எந்த வகையில யாருமே ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு விஜய் எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? முடியாத விஷயம் இது. அவர் வந்து இந்த சங்கீதா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாங்கல, அதுவே திமுகவோட தூண்டுதல் தாங்குறாங்களே. ஏங்க, ஒருத்தருக்கு உடனே எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே திமுகவா, சளி பிடிச்சா திமுகவா, எதுக்கு திமுகவை சாட்டுவது? அதாவது தன்னால இயலாத ஒரு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத பட்சத்துல திமுகன்னு சொல்லிக்க வேண்டியது. இப்ப என்ன தெரியுங்களா, திமுகவை திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்களெல்லாம் சொல்வதை விட தாவேக்கினர் கூட்டம் ஒரு தற்கொலை கூட்டம் பெருமையா பேசிருக்கு. இததான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த பெண்கள் எல்லாம் போய் விஜயை பார்த்துட்டு வந்துட்டு அவர் திரிஷா கூட சுத்தினாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட அழுதுட்டு எங்க அண்ணன் வந்துட்டாரு, என் தளபதி வந்துட்டாரு, எங்களை காப்பாத்த போறாரு, அந்த வீடியோ எல்லாம் பாக்க. அதாவது அழுதுகிட்டு அவங்க சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல, அவன் வெளியில மட்டும் தான் முட்டு கொடுக்குறாங்களே ஒழிய வெளியே அந்த அளவுக்கு கிடையாது. என்னடா பண்றதுன்னு சொல்லி வழி இல்லாம சமாளிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. தன்னுடைய தலைவனை விட்டு கொடுக்கூடா செய்ய சொல்றாங்க, பேசுறாங்க. ஆனா உண்மை கதையா பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஒரு இது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியார் அவர்கள் செய்த திட்டங்களை பார்க்கும் பொழுது அவங்களே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க முட்டு கொடுக்க வந்திருக்கோம், நீங்க செய்யறதெல்லாம் செய்யுங்க, இன்னும் நாங்க முட்டு கொடுக்கணும் எதிர்பார்த்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆனா மனதளவில் இல்ல, வாய் அளவில் உதடளவில் மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. 2026 அப்புறம் திமுகவே இருக்காது அப்படின்னு அதிமுக டிவிக்கவே சொல்றாங்க. திமுக கட்சியே இருக்காதுங்கிறாங்க. ஏங்க, அதாவது கடந்த 70 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது எப்படி சொல்றேன்னா, அண்ணா, தந்தை பெரியார், அண்ணா, அதே போல தலைவர் கலைஞர் ஐயா, அதற்கு பின்பு எங்கள் தலைவர் வந்து திராவிட தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா, இவரெல்லாம் கட்சிய சும்மா அந்த ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போலான்னு வரல. தமிழ்நாட்டு மக்களை மனதில் வைத்து நல்ல ஒரு காரியங்களை, நல்ல திட்டங்களை மகளிருக்காக செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுங்க. விஜய் வந்து தீய சக்திங்கிறாரு. அது வந்து எங்களுது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி இல்லைங்க, மக்கள் ஆளும் கட்சி. 2500 ரூபா கொடுத்தாலும் விஜய் தலைகீழா நின்னாலும் வந்து ஸ்டாலின் மகளிர் படை தான் ஜெயிக்கும். விஜய் ஜெயிக்கவே முடியாது. ஆனா வந்து எப்படி கொடுப்பாரு, விவாகரத்து பண்றதே வந்து திமுகவோட சதிங்கிறாரு. அது இல்லைங்க, அவங்க குடும்ப பிரச்சனைக்கு திமுக எங்க இருந்து சார் வரும்? நடுவுல எது பண்ணனாலும் திமுக தான் வந்து பொறுப்புன்னு சொல்றாருல்ல. அவங்க வீட்டுல அவங்க மனைவிய அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது எப்படி திமுக வந்து பொறுப்பாகும்? அதுக்கு அவங்க வீட்டு குடும்ப விஷயத்த அவங்க தான் சார் பேசி தீர்த்துக்கணும். அதுல எங்க இருந்து சார் திமுக நடுவுல வந்தது? இந்த மகளிர் மாநாடு மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு விஜய் வந்து சொல்லும்போது, இந்த மாதிரி இலவசமா பெண்களுக்கு சார் அவங்க கட்சி பெண்களே அவதூறா பேசுறாங்க. நாங்க வந்து ஸ்டாலினுக்கு அக்காவோ தங்கச்சியாவோ தான் இருப்போம்னு சொல்றோம். அவங்க கட்சியில இருக்கிறவங்களே அசிங்கமா பேசுறாங்க, பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொல்றாங்க. இது வந்து லேடிஸுக்கு அவமானம், அவதூறு. எங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா மக்களை அக்காவாகவும் எங்க வீட்டுல ஒருத்தராகவும் அண்ணனாகவும் நிறைய லேடிஸுக்கு வந்து அப்பாவாகவும் இருக்கிறாரு.
விஜய் இருக்காரு, எல்லா வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருன்னு எங்க வீட்டுல விஜயே இல்லைங்க. நாங்க உருவாக்க மாட்டோம். இன்னொரு விஜய் உருவாக்க மாட்டோம். எங்களுக்கு எப்பொழுதுமே தளபதி தான். முத்துவேல் கருணாநிதி தளபதி தான். அடுத்ததும் 2026ல எங்க தளபதி தான் வரணும், வருவார். நீங்க விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? விஜய் வெற்றி பெறணும்னா முதல்ல வந்து பங்கு பெறணும். விஜய் எலெக்ஷனை நிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல நிற்கவே போறதில்லை. அதுக்கான களியாட்டம் தான் இதெல்லாம். இந்த சங்கீதா இப்போ நடக்கிற பிரச்சனைகள், தான் குடும்பத்தையே பார்த்துக்க முடியாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டை பார்ப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை கேட்குறேன். திமுக தூண்டுதல் தான் சங்கீதா வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா? முற்றிலும் தவறு. தலைவன்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள். அந்த தளபதின்றது கலைக்கூடாரங்கள் கொடுத்த பட்டம், மக்கள் கொடுத்த பட்டம் இல்லை. மன்னிக்கணும், அவர் தளபதி இல்லை, அட்டகத்தி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுதான் போட்டியே. ஜெயிக்கிறது தோக்குறதே கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். எங்க தலைவரோட நோக்கமே மக்களுக்கு நல்லது பண்ணணும். எந்த வகையில் நல்லது பண்ணலாம், பஸ்ல ஃப்ரீயா பயணம் கொடுக்கலாமா, இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்றதான் துடிக்கிறாரை தவிர்த்து தான் கூட இருக்கிற பெண் தோழிகளை வந்து அரசியல்ல ஒரு பெரிய ஆளுமை ஆக்கணும்ன்ற எண்ணம் வந்து எங்க தலைவர் கிடையாது. அப்படி ஒரு தலைவர் உருவாகி வந்திருக்கிறாரு. அவருக்கு நிறைய பேர் வந்து கூட சப்போர்ட் பண்றாங்க. கலை உலகம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, கலை உலகம் அவ்வளவுதான். இது நிஜ உலகம். அவங்க நம்புறாங்க. அவங்களுக்கு வந்து தெரிய வரும், கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அவங்க சினிமா உலகத்துல இருந்து மீண்டு வரல இன்னும். சினிமாவையே நிஜமா நினைக்கிறாங்க. நிஜத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வரும், இது நிஜ தலைவன் இல்லை, இது ஒரு அட்டகத்தி அப்படின்றது தெரிய வரும். அவங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் எதுவுமே கொடுக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, நான் வந்தேன்னா தங்குறதுக்கு எனக்கு வீடு இல்லைன்ற. ஓகேங்களா, இத்தனை வருஷம் குடும்பம் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனா வாழ்ந்துருக்காங்களே. உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு மரியாதையும் அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு விஷயம் தரல. தான் பொண்ணு வந்து ஒரு இடத்துல டிகிரி வாங்குறாங்க, அதுக்கு போய் அட்டன் பண்ண முடியல. தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியாதவர் எப்படி சார் மத்தவங்க இன்னைக்கு போயிருக்கேன் தெரியுமா? இது பெரியார் மண்ணு சார். மேம்பட்டு 10 தலைமுறைக்கு அப்புறம் தான் சார் படிக்கிறதுக்கு கல்லூரிக்கும் காலேஜுக்கும் அனுப்பிச்சு அந்த கூட்டத்தை திருப்பி கொண்டு போய் பழைய இடத்துல விட்டுறாரு. புரியுதுங்களா? இது வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டு. என் தலைவர் எப்படி தெரியுமா? கருவுல இருக்கிற குழந்தை ஆரம்பிச்சு அவங்களுக்கு சத்தான உணவு ஆரம்பிச்சு, ஸ்கூல்ல அவங்களுக்கு சாப்பாடு ஆரம்பிச்சு, காலேஜ்ல அவங்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் அந்த மாணவிகளுக்கான திட்டத்தை கொடுத்து, அவங்க காலேஜ் முடிச்சு ரான் முதல்வன் யூபிஎஸ்சி முடிச்சு டிகிரி முடிச்சு கல்யாணம் எவ்வளவுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு எங்க தலைவர். அதிகமான அறிவிப்புகள்லாம் விடும்போது அவங்க டிவிக்கு எதிர்த்து பேர் மாட்டாங்க. சார், எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்னு முதல்ல ஒன்று சொன்னாரு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்க சேர்ந்து தான் உழைக்க போறேன்ட்டு. அதே தான் சொல்றேன். இப்போ அதை தாண்டி வந்துட்டாரு எங்க தலைவரோட. வந்து அவரோட சாதனை அவரா தான் முறியடிக்க போறாரு. எங்களால எங்க சாதனை வந்து மத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. எங்க தலைவரோட சாதனை அவரே தான் முறியடிக்க போறாரு. நான் சென்னையில இருந்து வரேன். நான் பாத்தீங்கன்னா எங்க தொகுதியில் அதிகமா செஞ்சிருக்காரு. கொளத்தூர்ல கொளத்தூர் நல்லா செஞ்சிருக்காரு. என்னை பொறுத்த பாத்தீங்கன்னா 234 தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதிமுக பாத்தீங்கன்னா எல்லா விரிசல் போயிட்டு இருக்கு, ஒரு கட்சியா போயிட்டு இருக்கு. ஆனா என்னை பொறுத்த பாத்தீங்கன்னா ஸ்டாலின் நல்லா செய்யறாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாஸ்டா செஞ்சா நல்லா இருக்கும். மக்களுக்கு எல்லாமே பிரியா விட்டுருக்காரு. எங்களுக்கும் நான் கண்டிப்பா எங்களுக்கு செய்வாரு. அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் அரசுக்கு வரலாம், யாருன்னா வரலாம், யாருன்னா போகலாம், யாருன்னா வரலாம். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ துண்டு உடஞ்சி வருது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த மாதிரி வருமானம் தெரியாது. ஆனால் 234 கண்டிப்பாக ஜெயிக்கும் எடப்பாடி பழனிசாமி. திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கண்டிப்பாக தோற்றுருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பயம் இருக்கு. கண்டிப்பாக எடப்பாடி பயந்துட்டாரு. இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பயப்படுறாரு. கண்டிப்பா முடியவே முடியாது. எங்க ஸ்டாரிங்க சார் முடியும். கண்டிப்பா ஸ்டாரிங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா 2026ல பாருங்க, கண்டிப்பா ஜெயிப்பாரு. நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரே ஒரு இருக்கு, இந்த வீடியோ பாக்குற ஒரு ஆளுக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இந்த ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ஸ்ரீராமபுரம், திண்டுக்கல் மாவட்டம், ஐபி தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம். ஸ்ரீராமபுரத்துல இருந்து வரோம். ரொம்ப காலமா கட்சியில ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கான். திரும்பவும் இவர் தான் வரணும் அப்படின்றத ஒரு விஜய் ஒரு ஆளே இல்லைங்க. சும்மா ஏதோ நடிகனுங்கிற முறையில வர்றாரு. நடிகைங்கிற முறையில வர்றாரு. அவரு அவ்வளவுதான். அவர் ஒரு பெரிய ஆளே கிடையாது.
இதுதான் நீங்க தான் சங்கீதா வச்சு விவாகரத்தெல்லாம் அப்படியே கொடுத்துட்டீங்க. நான் இங்க எதுக்கு செய்யறோம்? அவங்களாம் வர்றாங்க, அவங்களாம் செய்யறாங்க. அதை செய்யணுங்கிறது நமக்கு என்ன இருக்கு? நம்ம வேலையை பாக்குறதுக்கு நமக்கு இல்ல. அந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா அது. ஏன்னா பாஜகவுக்கு சரியான எதிரி யாருன்னா அதிமுகவா திமுகவா விஜயா? அண்ணா திமுக தான். திமுக அண்ணா திமுக இது ரெண்டு தான், வேற எதுவும் கிடையாது. விஜய் எல்லாம் சும்மா ஏதோ நடிகருங்கிற முறையில கூட்டம் கூடுது, அவ்வளவுதான். உங்க வீட்டுல விஜய் இருக்காருன்னா ஆ? ஒரு ஒரு வீட்டுல ஒரு விஜய் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க ஓட்டு போடுற தகுதி இல்லையே. சும்மா ஏதோ சின்ன பசங்க, அவ்வளவுதான். விஜய்க்கு வந்து ஓட்டு போடுற வயசுல உள்ளவங்க எல்லாம் திமுகவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அரசியல் பார்வை யூடியூப் சேனல் என்ன கேப்பீங்கன்னு ஒரு முன்னாடி சொல்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு மாநாட இந்த டிவிக்கேவோ இல்ல அதிமுக கூட்ட முடியும் நம்புறீங்களா? சார், மலைக்கும் மடுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. டிவிக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான், அவங்க கண்டினியூ ஆவான்னு தெரியல. அவங்கள போய் இதோட டிஎம்கேட கம்பேர் பண்றதே வந்து தப்பு சார். முதலுக்கு மாநாட்டில் நடத்துறது தகுதி இருக்கா சார் அவங்களுக்கு? கழகம் வந்து எத்தனை மாநாடு நடத்தி இருக்குது? ஏதாவது ஒருத்தர் ஒரு சின்ன அசம்பாதம் நடத்துருக்குமா? அவனை நடத்துறது எல்லாத்திலயும் பலி கொடுக்குறானுங்க. அவங்களும் கம்பேரே பண்ண அந்த கேள்வியை கேட்கறீங்க, தப்பு சார் அது. ஆடி வராது ஆனா பிடிச்சிக்கலாம் அப்படியே இருந்தா. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்புறம் வந்து டிஎம்கேன்ற ஒரு கட்சியே இருக்காது, குறிப்பா அதிமுகவும் சொல்றாங்க டிவிகேவும் சொல்றாங்க. சார் எழுதி வச்சு 2020 டிஎம்கே தவிர வேற எந்த கட்சியுமே இருக்காது சார். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, எல்லா குடும்பத்துக்கும் மக்களுக்கு பணம் கொடுத்து ஏமாத்துறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறது, அதை வாங்கி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, 5000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவரே 2500 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. எப்படி பாருங்க சார், எங்க தேர்தல் அறிக்கை வந்து காப்பி அடிச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அதை வந்து அவர் தேர்தல் அறிக்கை சொல்றாரு. விடியல் பயணத்தை வந்து அவர் ஒரு பயணம் பேர் வைக்கிறாங்க பஸ். அடுத்து 2500 கொடுக்கவே முடியாதுன்னு அவங்க கட்சிக்காரெல்லாம் சொன்னானுங்க. ஊக்கத்தொகை வேணாம், அது வேணாம். இன்னைக்கு அவங்க தலைவர் அனௌன்ஸ் பண்றா 2500 ரூபான்ட்டு. இதுலயே தெரியலையா நம்ம இல்லாம எதுவுமே கிடையாது சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தான் சார். திராவிடம்னா எங்க கழகம் தான் சார். திமுகவை காங்கிரஸ் மிரட்டி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே திமுகவை காங்கிரஸ் மிரட்டி வச்சிருக்கா இல்ல வந்து அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்காங்க? நீங்களே சொல்லிட்டீங்க அதிமுக பாஜக அடிமன்ட்டு. இது தோழமை கட்சி. எங்க தலைவரை பார்த்த வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறதுல அதுலயும் வரலாறு 8 தேர்தலை தொடர்ந்து ஒரே கூட்டணி 4 வருஷமா கண்டினியூவா பண்ற ஒரே வரலாறு நம்ம கட்சிக்கு இந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் தான் இருக்குது. ஆனா விஜய் வந்து சங்கீதாவே நீங்க தான் இயக்குறீங்களாமே, இந்த மாதிரி போய் மனு கொடு. சார், ரீசெண்டா ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன் சார். இப்படி காட்டுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா 3 ஷாவா அந்த ஆளு நம்ம சொல்லல, அவனுங்களே தான் சொல்லிக்கிறானுங்க. அவனுக்கே தெரியுது அதுதான்ட்டு. அவன் டிவிக்கே அதுல இப்ப ஒண்ணு சொல்றான். டிவிக்கேனா ஒண்ணு த்ரிஷாவா இல்லன்னா கிருத்திஸ்வரர் சேர்றானுங்க. அவனுங்களுக்கு அதுலயே தெரியாம போய் அவங்க போட்டி அப்படியே போயிட்டு இருக்கோம். எங்க கழக ஆட்சி வந்து 2.0ல மக்களுக்கு அடுத்து என்ன செய்யணும், புரியுதுங்களா? அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும், கல்வியில எப்படி முன்னேற்றணும், ஒருத்தரோட குடும்ப சூழ்நிலை எப்படி முன்னேற்றணும், இப்படிதான் நாங்க யோசிச்சிருக்கிறோம். அவன் அடுத்த த்ரிஷாவா நயன்தாரா போயிட்டே இருக்கிறான். அவனெல்லாம் கம்பேர் பண்ண எங்க தலைவரோட. 2026 இளங்கோ எவ்வளோ, எங்க தளபதி எவ்வளோ. 2026 அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து பயங்கரமா போட்டி இருக்குது, அதிகமா இருக்குது, காசு சார். நாங்க தான் இருப்போம், நாங்க மட்டும் தான் இருப்போம் சார். இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஜிடிபில வந்து நாங்க வந்து மத்த மாநிலத்தோட போட்டின்றதை மிஞ்சி இந்தியாவோட போட்டி இன்னைக்கு யுஎஸோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். திராவிட மாடல் அரசோட ஜிடிபியும் யுஎஸ் கவர்மெண்டோட ஜிடிபியும் கம்பேர் பண்ணி போயிட்டு இருக்கிறான். இந்த 5 வருஷத்துலயே வந்து தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு இன்னொரு 5 வருஷம் கொடுத்தோம்னா அப்ப என்ன ஆகும் பாருங்க. உலக அளவுல வந்து தமிழ்நாடு முதல் நிலையில கொண்டு போறது எங்க தலைவரா தான் இருப்பாரு. ஆனா ஒருவேளை வந்து அதிமுக ஆட்சி அமைச்சா பீகார்ல நடந்த மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கு சார். இதுக்கு மேல அதிமுக அஸ்தமனம் தான். உதயசூரிய மட்டும் தான் உதிக்க போகுது. உதயசூரிய தான். எந்த எவ்வளவு வர முடியாது. நம்ம தளபதி தான். சார், எங்களுக்கு எதிர்க்க இந்தியாவில மொத்த கட்சின்னு கூட்டி வைக்க சொல்லுங்க. எங்க தலைவர் ஒருத்தர் போது சார். எங்க பிராண்டே எங்க தலைவர் தான் சார். அந்த ஒரு பிராண்ட் குழந்தை சொல்லுது சார். குழந்தை சொல்லுது, தலைவர் தான் சொல்லிடுச்சு. அதனால வந்து எந்த கட்சி யார பத்தியும் கவலை கிடையாது சார். எங்க தலைவர் நாங்க செஞ்சிருக்கிறோம். மக்கள் கிட்ட நாங்க செஞ்சதை கேட்டுதான் ஓட்டு கேட்க போறோம். மக்கள் அதை உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால போதும். எங்க தலைவர் செஞ்ச ஆட்சி இன்னும் 10 வருஷத்துக்கு எதுவுமே இல்லைனாலும் எங்க கட்சி தான் சார் ஆட்சி. தளபதி தான்.